Okay. And the third gen is 269 and My Carrier Singapore no website. அதில் போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம். This is floating store, right? floating, yes. Floating. Welcome. ஹாய்ங்க, மெரினா பேயில் இருக்கோம். மெரினா பேயில் அந்த சிங்கம்லாம் இருக்கும்ல, ஸோ அது முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே சிங்கப்பூரில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். அது வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டோராக, வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் ஸ்டோர் இதுதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? அங்கே ஒரு குட்டி பால் மாதிரி தெரியுதுல்ல. பாதை வந்து மேலே கிடையாது, தண்ணிக்குள்ளே தான் போட்டிருக்காங்க போல். அது ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். ஸோ அதை நம்ம கிட்ட போய் பார்க்க போகிறோம். உள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. அலோவ் பண்ணால் நான் உள்ளே போய் நான் வீடியோ கவர் பண்ணுறேன். அலோவ் பண்ணல அப்படின்னா வெளியில் பார்த்துட்டு அப்படி வந்துடுவோம். போகலாம். சிங்கம் இருக்கிற அந்த சைட்லேருந்து இங்கே வந்துட்டோம். ஆப்பிள் ஸ்டோர் இருக்குல்ல, இது பக்கத்தில் வந்துட்டோம். சுற்றி நடந்து வரலாம். நடந்து வந்தால் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நமக்கு டைம் தான் முக்கியம் இப்போதைக்கு. ஸோ அதனால் வந்து கிராப் எடுத்து வந்துட்டேன். அதாவது ஊபர் மாதிரி இங்கே கிராபு. இது ஃபுல்லாக அந்த எம்பிஎஸ் ஏரியா, மெரினா பே சான்ஸ், அந்த ஹோட்டலு சுற்றி அந்த இடம் தான். ஆக்சுவலாக போகிற வழி வந்து அடியிலேருந்து போகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி நான் இமேஜில் பார்த்தேன். பட் இங்கே சைடில் தான் வச்சுருக்காங்க வழி. இங்கே இருக்கு பாருங்கள். இங்கே நாங்கள் இது அரங்கேற்றம் போயிட்டுருக்கு. இதுதான் அரவி குத்தம். எல்லாமே நம்மளே ஷூட் பண்ணுறோன்னா அப்புறம் அவருக்கு ஷூட் பண்ணுறது ஒன்றும் இருக்காது. அதனால் நம்ம வந்த வேலையை பார்ப்போம். கிளம்பலாமா? ஆப்பிள் ஸ்டோர் இஸ் வெயிட்டிங்னு சொல்கிறேன். உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. ஒரு சில ஸ்டோரில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். திஸ் இஸ் த ஃப்ளோட்டிங் ஸ்டோர், ரைட்? ஓ, திஸ் இஸ் எக்ஸிட். ஓகேங்க. ஆக்சுவலாக அடியிலேருந்து வழி வருதுன்னு சொன்னல, ஸோ அது உள்ளே போயிட்டு வரணுமா. இது வந்து எக்ஸிட் மட்டும் மேலே வச்சுட்டாங்க. ஸோ உள்ளே போகிறது வந்து மால்குள்ளே, இந்த எம்பிஎஸ்குள்ளே போயிட்டு கீழே இருந்து டனல் வழியாக மேலே ஸ்டோருக்கு வழி போட்டிருக்குறாங்க. ஸோ போமா. ஓகே, நம்ம ஆக்சுவலாக மேலே இருக்கோம். இன்னும் 2, 3 மூணாவது ஃப்ளோர்லேருந்து போயிட்டு கீழே வழி போகுது. 12:35ங்க. நமக்கு வந்து இன்னும் 25 நிமிஷம் தான் டைம். 1 மணிக்கு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்கணும். அப்போ தான் ஒரு 1.25 கிலோ நம்ம ஹோட்டல் போயிட்டு சென்டோசா ஐலாண்ட் போகிறதுக்கு அது தனி கேமரா, நிறையா உபகரணங்கள்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சென்டோசா ஐலாண்ட் போனோம். ஃபுல்லி குயிக்காக முடிச்சிடலாம். Hi, do I need appointment to go check there? no need, you can go up. ஸோ ஓகேங்க. இது மால்குள்ளவே வந்து அந்த டனல்லையும் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் ஆக்சசரிஸு, பீட்ஸு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அண்ட் மேலே தான் வந்து நம்ம போக வேண்டிய ஃப்ளோட்டிங் ஸ்டோர். எஸ்கலேட்டரோட சைடில் கை வைக்கிற இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும், சில்வர் கலரில் போட்டிருப்பாங்க. யூஸ்வலாக பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அது கூட பார்த்து செஞ்சுருக்கிறாங்க இந்த டிசைனோட ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஃப்ளோட்டிங் ஸ்டோருக்குள்ளே வந்தாச்சுங்க. நான் இங்கே வந்துட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணுன்னு நினச்சேன். ஸ்ட்ரைட்டாக அந்த ஃப்ளோட்டிங் அந்த டோமுக்குள்ளே தான் வருது அந்த எஸ்கலேட்டரு. Hi. This is floating store, right? This is the floating, yes. Floating. Welcome. Thank you. Thank you. Feel free to go outside, have a little look as well. More than welcome. Thank you. ஸோ இதாங்க 360 வியூ. ஆக்சுவலாக உள்ள இந்த ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து கிளியர் வியூ கிடைக்கும். வெளியில் சுற்றி பார்க்கலாம். தெரியுதுங்களா? பெருசாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியாது, பண்ணுற வரையும் எடுக்கிறேன்.
கீழே நம்ம நிற்கிற தரையை தவிர மீதி எல்லாமே கண்ணாடி தாங்க. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வியூ தெரியுது. சுமார் 114 கிளாஸ் பேனல்ஸை வச்சு இது ஃபுல்லாக கட்டி முடிச்சிருக்காங்களாம். உலகத்திலேயே இதுதான் முதலாக கட்டப்பட்ட ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர். இது ஏன் ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கிளாஸ் பால் தண்ணியில் மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே டனல் போட்டு கீழே எஸ்கலேட்டர் வழியாக இதுக்கு உள்ளே வர்றதுக்காக வழி வச்சிருக்கிறாங்க. வெளியிலிருந்து ஒரு வழி வச்சிருக்கிறாங்க. அது ஜஸ்ட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது எக்ஸிட்காக மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் அந்த வழியை எக்ஸிட் ஆகிறதில்ல. மேபி அதை மெயினாக எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வேணுனாலும் அந்த வழியாக எக்ஸிட் ஆகிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே மால் வழியாக வெளியே போயிடுறாங்க. ஆமாம், நம்ம ஏன் எக்ஸிட் ஆகிறோம்? லெட்ஸ் கோ பேக். இதுதான் கம்ப்ளீட் ஸ்டோரு. ப்ரைஸ் ஆக்சுவலாக ஆப்பிள் ப்ராடக்ட் யூஎஸில் தான் கம்மியான விலை, ரொம்ப ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். அதுக்கு அடுத்தது ஹாங்காங் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கு அடுத்தது ஹாங்காங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது துபாய், அதுக்கு அடுத்தது தான் சிங்கப்பூர். பட் நான் செக் பண்ணுறேன், இங்கே ப்ரைஸ் என்னென்னு செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் அங்கே மற்ற கண்ட்ரி ப்ரைஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. So it starts from 199. Okay. The second gen one. Okay. Then the third gen is 269, and then 379 for the AirPods Pro. So what's the difference? Just the version? So AirPods Pro, this one has the noise cancellation. So if you're looking for that, only the AirPods Pro has it. And then these two will be together. So this is essentially an upgrade from series to the Gen 2. Okay. So they changed the design, and then also now this one lasts longer. And it's also compatible with spatial audio. Okay. So how much this one cost? This one is 269. 269. 199, 269. Okay. இன்னொரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, இந்த ஸ்டோருக்குள்ளே அங்கங்கே செடிகள். இது இங்கே மட்டும் இல்லைங்க, சிங்கப்பூர் ஃபுல்லாகவே. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம். எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் செடிகள் வச்சுருக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவுட்டோரில் மட்டும் இல்லை, இன்டோர்லேயும். நீங்கள் ஏர்போர்ட்லேயே கவனிச்சிருப்பீங்க, நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டலில், மாலில், எங்கே போனாலும் இப்படி தாங்க இருக்கும். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் செடி வச்சிடுறாங்க. நகரத்தினுடைய இந்த பசுமையை அப்படியே பாதுகாக்கிறதுக்காகவும் மேலும் அதிகரிக்கிறதுக்காகவும் கடுமையான சட்டங்களும் வச்சுருக்காங்க. நைஸ். பேர் என்ன சொல்லிவிடுங்க, ரெக்கார்டு லைவ் போயிட்டுருக்கு. என் பேர் அறிவு. அறிவு எப்படிங்க? நீங்கள் எப்படிங்க? நான் உங்கள் வீடியோ நிறையா பார்த்துருக்கேன். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, பார்த்துருக்கேன். நாங்கள் அட்மின் அசிஸ்டண்டாக இருக்கேன். இங்கே பென்டாகோஷன் ஒரு கம்பெனியில் லீவ் சண்டே. நாங்கள் இன்னைக்கு சண்டே வெளியே. இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம். இவ்வளோ நாளாக ஜெயிலில் இருந்த மாதிரி தான் வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. ஜெயிலில் தாங்க நாங்கள் எல்லாம். இப்போ தான் நாங்கள் எல்லாம் ஒரே வேலை பார்க்குறோம். பேர் சொல்லு. அருண். மகேஷ். நீங்களே எந்த ஊர்? நான் சென்னை. நான் ராம்நாடு. 8 வருஷமாக இருக்கிறேன். யாருக்கு ஃபோன்? உங்களுக்கா? சார் ஃபோன் 13 Pro Max 256. எவ்வளோ வருதுங்க? 1969. ஊர்லேருந்து வாங்க முடியாது. ஆமாம், ஊரில் பார்த்துங்க ஜிஎஸ்டி இருக்குது, ஸ்டேட் ஜிஎஸ்டிலாம் இருக்குல்ல. நான் உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன். நான் ஏறும்போதே கணிச்சேன். நான் இங்கேயோ பார்த்துருக்கேன். நான் அடிக்கடி பார்க்குற வீடியோ, அவங்க வீடியோ நான் லைக் பண்ணியிருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் லைக் பண்ணிங்க எல்லாம் பார்த்துருக்கேன். நான் உங்களை அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த காரில் கூட சிலங்களை போய் சுற்றிருந்தீங்க பார்த்தீங்களா, ஒரு அங்கிள் கூட. நல்லா இருந்துச்சு. நானும் இந்த நிறைய இடத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சிலங்க போகணும் ஒரு ஆசையை தோன்ற நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ஒரு மரியாதை நன்றி கொடுத்துறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு 8 வருஷமாச்சா நீங்கள்? நாங்கள் 8 வருஷம், அண்ணன் ஒரு 9 வருஷம், தம்பி ஒரு 4 வருஷமாக இருக்கும். எல்லாம் ஒரே இடம் தான். இப்போ நீங்கள்லாம் இன்ஜினியர் என்ன படிச்சிருக்கீங்க? நாங்கள் எல்லாம் 12th மாதிரி டிப்ளமோ முடிச்சுட்டு தான் வந்துருக்கோம். எப்படி இங்கே வந்தீங்க? அங்கே ஏஜென்ட் மூலியமாக இல்லை, அங்கே ஸ்கில் அடிக்கணும் வந்துருக்கோம். ஸ்கில் ஒரு ஸ்கில் அடிக்கணும்னா நாங்கள் ஏஜென்ட் இருப்பாங்க. ஏஜென்ட் வச்சு அங்கே ஸ்கில் அடித்து அப்புறம் தான் ஸ்கில் அடிப்போம். அப்படி இல்லைனா படிக்கணும். நல்ல டிகிரி எடுத்து நல்லா இது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வச்சு வரலாம். இப்போதைக்கு இப்போ ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஓப்பனிங் இருக்காங்க. இப்போ ஓப்பனிங் அவைலபிள் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணிருக்காங்க. இப்போ வரணும்னா என்ன பண்ணலாம்? இன்ஜினியரிங் படிக்க நீங்கள் இப்போ வரணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜாப் ஸ்ட்ரீட்னு ஒரு வெப்சைட் இருக்குது. மை கேரியர் சிங்கப்பூர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜாப் ஸ்ட்ரீட் பொதுவாக அது ஓகே தான். ஜாப் ஸ்ட்ரீட்டு, மை கேரியர் ஃபீச்சர், மை கேரியர் ஃபீச்சர் இன்லீட்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே போய் பில்லு பே பண்ணி ஓப்பன் வச்சுப்பா. சரி, ஓகேங்க. ஸோ அதான் மை கரியரு, ஜாப் ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சிங்கப்பூருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மே நோ த காஸ்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 13 Pro and 13 Pro Max?
256 gig. Besides the bigger screen, I mean, just the price difference. the I know. price. Yeah. Here you go. Okay. So 1819 is just Pro and 1969 Pro Max. Plus tax or already tax included? already tagged. That's great. ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் இங்கே என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்னேன் யூஎஸில் கம்மியாக இருக்கும், அதுக்கடுத்தது ஹாங்காங், அதுக்கப்புறம் யுஏஇ, அதுக்கப்புறமா சிங்கப்பூர், அதுக்கப்புறமா இந்தியா. இந்த ஆர்டரில் ப்ரைஸ் ஏறிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது கரெக்டாக தாங்க இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1,800,000 கிடைக்குது. அதுவே ஹாங்காங்கில் 1,09,000 கிடைக்குது. யுஏஇயில் 1,08,000, சிங்கப்பூரில் 1,10,000, இந்தியாவில் 1,39,900. ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். எல்லாமே இப்போ ஏர்பாட் எடுத்துக்கிட்டாலும் இதே ஆர்டரில் தான் இருக்கும். மேக்கு எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். பார்ப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். பாய் 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 சொல்லிடுங்க. ஹாப்பியாக இருங்க. அண்ணா வீடியோலாம் பாருங்கள். ஓகே பார்ப்பாங்க. டேக் கேர். பாய். தேங்க்யூ. எனக்கு சந்தோஷங்க. ஸோ ஆப்பிள் ஸ்டோர் ப்ரைஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ 13 ப்ரோ மேக்ஸ்னுடைய சிங்கப்பூர் ப்ரைஸ் நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம். அண்ட் துபாய் அண்ட் யூஎஸ் நான் பார்த்து ஆல்ரெடி உங்களுக்கு அங்கேயே சொல்லியிருப்பேன். வேறு நான் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் சிங்கப்பூரில் எந்த கடையில் எலக்ட்ரானிக்ஸ் எந்த பொருள் வாங்கினாலும் நீங்கள் டூரிஸ்ட் வீசாவில் வந்திருந்தீங்க அப்படின்னா அது வந்து டேக்ஸ் ஃப்ரீங்க. பில் போடும்போது சொல்லணும் நீங்கள் வந்து டூரிஸ்ட்டாக வந்திருக்கிறீங்க, அந்த டேக்ஸ் ஃப்ரீ ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டை கையில் வச்சுருக்கணும். ஸோ உங்கள் பாஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அந்த டேக்ஸ் ரீஃபண்ட் ஐடி ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் ஏர்போர்ட்டில் வந்து டேக்ஸ் ரீஃபண்ட் கவுண்டர் இருக்கும், அந்த கியாஸ்க் இருக்கும். அங்கே போயிட்டு அந்த டீடைல்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூரில் வாங்கின பொருளுக்கு கட்டியிருப்பீங்கல்ல டேக்ஸ், ஆல்மோஸ்ட் 7% நினைக்கிறேன். அந்த டேக்ஸ் எல்லாமே நீங்கள் திரும்ப உங்களுக்கு கிடச்சிரும், கேஷாக கொடுத்துருவாங்க. அது நீங்கள் எந்த கரன்சியில் வேணுமோ அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மறந்துடாதீங்க, எந்த கடையில் நீங்கள் பொருள் வாங்கினாலும் அந்த டேக்ஸ் ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க. அண்ட் எப்படி டேக்ஸ் ரீஃபண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் கடைசி வீடியோவில் போடுறேன். ஏர்போர்ட்டில் போயிட்டு நானும் சில பில்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் போட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஓகே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். Way2go. Bye. Hello sir. Thank you.